கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பத்தில் தோல் தொழிற்சாலைக்கு நிலம் கையகப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிரண் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். கிரண், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. நிச்சயமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கடலூர் மலையடிக்குப்பம் கிராமத்தில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி பல ஏக்கரில் பயிரிடப்பட்ட முந்திரி மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக வெட்டி சாய்த்து அப்புறப்படுத்தியது. இதனை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நீதிமன்றம் சென்ற நிலையில் இதற்காக கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று மலையடிக்குப்பம் கிராமத்தில் முந்திரி மரக்கன்றுகள் நடும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த முந்திரி மரங்கள் நடும் விழாவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொள்ள வருகை தந்தார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.